இந்த எலைட் பாஸோட அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு சீசனில் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு சீசன் விளையாண்டுருந்தா தெரிஞ்சிருக்கும், விளையாடலைன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவில். செகண்ட் சீசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ அந்த ஹிப்ஹாப் பண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, அது செகண்ட் எலைட் பாஸ். இதில் இப்படி தான் பேனர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு வேலட், அதுக்கப்புறம் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுற அந்த ஸ்லாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அப்டேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வேலட்டே இதான். ஸோ பெருசாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அப்புறம் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்துக்கங்க எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம கோல்டு கொடுத்து வாங்குற கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்துச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் கோல்டில் வச்சிருக்காங்க. ஸோ புதுசாக வந்த கேரக்டர்லாம் கோல்டில் ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாமே டைமண்ட்லேயே இருக்குது இப்போ வந்த கேரக்டர்லாம். ஸோ அதுக்கப்புறம் பேனர், அவதார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசன் இந்த டைமில் வந்து அந்த லோடிங் லாபி வந்து எப்போ இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லாபி. ஸோ செகண்ட் எலைட் பாஸ் இருக்கும்போது இப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பால் மாதிரி குறுக்க நிறுத்தி வச்சுப்பாங்க. அது மேலே போய் நம்ம முட்டினோம்னா இந்த மாதிரி நம்மளும் பாலாக மாதிரி இருக்கும். அப்படி போய் கோல் போடலாம். இந்த மாதிரி வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கு அந்த டைம் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஜாலியாக விளையாடலாம். பட் அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை, அதான் ஏங்கிறது தெரியல. ஸோ திரும்பி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஓல்டு கேம் பிளே ஒன்று பார்த்துடலாம். ரொம்ப பழைய மேப்னே சொல்லலாம். இது பர்மோடா மேப் தான். பட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம கேம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மொபைலுக்கு கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுச்சு. இப்பயும் சப்போர்ட் ஆகுது தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாமே அதிகப்படுத்திட்டாங்க. அதனால இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கேம் பிளே வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னு காஸ்டியூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த இப்போ போட்டிருக்க காஸ்டியூம் அப்புறம் பனின்னு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்லாம் இருந்திருக்குதாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் போடுறது, மெடிக்கெட் போடுறானா இல்லையானே தெரியல, ஒரு வளையம் மட்டும் வருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரத்தை வெட்டி வச்சிருக்காங்களாம். மரமே கீழே இங்கே பாருங்க, மரம் இப்படி கீழால முளைச்சி வந்துருக்குது. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ரொம்ப பழைய கேம் பிளே. ஸோ இப்போ ஒரு கேம் பிளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இறங்குவானுங்க. இப்பயும் இறங்குறானுங்க தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கீழே இறங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போராக இருக்கும். இந்த ஓல்டு ஃபேக்ட்ரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேங்க் இருக்கும். அது மேலே படுத்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீழே இறங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஓட்டையெல்லாம் இல்லை. இதில் எப்படி ப்ரோ அப்புறம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சைடில் கம்பிமாக இருக்கும் பார்த்தீங்களா மஞ்சள் கலரில், அதில் குதிச்சு கீழே இறங்கினா தான் அதுவும் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கு விட்டுரும். டபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுவோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம ஃபேக்ட்ரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் தோணுது. இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி நம்ம கேமுக்குள்ள இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பர்மோடா மேப்ல இருந்து மாற்றிட்டாங்க. பட் பர்கட்ரி மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் இறங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதில் இறங்கிட்டீங்கன்னா கீழே இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ஃபேக்ட்ரி அண்ட் கேம் பிளே இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருக்கும். இருந்தாலும் நீங்கள் புது பிளேயராக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஃப்ரீ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருந்துச்சு. அதை வச்சு வந்தீங்கன்னா ஃப்ரீ எலைட் பாஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி செம்மையாக இருக்கும் கேமு. Go from Papa to Super Papa in 10 minutes.